புரட்சித் தலைவர் புரட்சித் தலைவி காலத்திலிருந்து அந்தந்த மாவட்டங்களில் உழைத்தவர்களுக்கு பதவி வழங்கப்படவில்லை என அதிமுக முன்னாள் அமைச்சர் எஸ்பி வேலுமணி பேட்டி. கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் அதிமுகவில் தொண்டனாக தொடர்வதாகவும் உறுதி. கட்சிக்காக உழைத்தவர்கள் அந்த மாவட்டத்தில் ஆரம்பத்தில் புரட்சித் எம்ஜிஆர் அம்மா காலத்தில் வந்து உழைத்தவர்கள், பொதுச்செயலர் எடப்பாடியார் அவர்களுக்காக பொதுச்செயலாளருக்கு முதலமைச்சராக உழைத்தவர்கள், அவர்களுக்கெல்லாம் இந்த பதவி வழங்கப்படவில்லை. அதனால் தான் அந்த நாங்கள்லாம் வந்து நான் உட்பட நத்தம் விஸ்வநாதன் உட்பட தங்கமணி உட்பட எல்லாருமே அன்பழகன் எல்லாருமே கொடுத்த பதவியில் வந்து அந்த பதவி வேண்டாம், நாங்கள் உறுப்பினராக இந்த கட்சி எங்களை உருவாக்கின கட்சி உறுப்பினராக தொடர்ந்துருக்கேன். நீங்களாக வந்து எல்லா பல விதமாக வந்து மீடியாவில் போட்டுருக்கேன், தெளிவாக அந்த லெட்டரில் இருக்குது உறுப்பினராக தொடர்ந்து சொல்லி. அதிமுக மகளிர் அணியின் ஆலோசனை கூட்டத்திற்கு அழைப்பு விடுக்கப்படவில்லை என அதிமுக முன்னாள் அமைச்சர் எஸ்பி வேலுமணி பேட்டி. அதிமுக நன்றாக இருக்க வேண்டும் என்று குறிப்பிட்ட முன்னாள் அமைச்சர் எஸ்பி வேலுமணி பொதுச் செயலாளர் அனைவரையும் ஒருங்கிணைத்து செயல்பட வேண்டும் எனவும் வலியுறுத்தல். எப்பவுமே வந்து வளர்ந்து கூப்பிடுவாங்க, இந்த தடவை எங்களுக்கு தகவல் சொல்ல. அதே போல் நாங்கள் அப்போ அதுக்கு முன்னத்தினாலே நாங்கள் கடிதம் கொடுத்துட்டோம், நாங்கள் வந்து இந்த பதவி வேண்டாம் திரும்ப கொடுக்கணும்னு சொல்லி கடிதம் கொடுத்துட்டோம். அதனால கூட கூப்பிடாம இருந்திருக்கோம். இந்த கட்சி வந்து நல்லா இருக்கணும், ஆகவே இன்னும் எல்லாத்தையும் ஒருங்கிணைந்து பொதுச்செயலாளர் செயல்படணுங்கிறது அந்த கடிதம் கொடுத்தோம். அதிமுக பொதுச் செயலாளர் நியமித்த பதவிகள் வேண்டாம் என முன்னாள் அமைச்சர்கள் நத்தம் விஸ்வநாதன், எஸ்பி வேலுமணி, தங்கமணி, KP அன்பழகன், விஜயபாஸ்கர், KC வீரமணி, பாலகிருஷ்ணன் ரெட்டி, அருண்மொழி தேவன், கிருஷ்ணமுரளி மற்றும் சுகுமார் ஆகியோர் எடப்பாடி K பழனிசாமிக்கு கூட்டாக கடிதம். ஏற்கனவே வகித்த பதவிகளில் நியமிக்காமல் தங்களின் விருப்பப்படி அறிவித்த பொறுப்புகளை ஏற்கும் மனநிலையில் இல்லை எனவும் விளக்கம். பதவியிலிருந்து விலக்கப்பட்டவர்கள் மீண்டும் கழகத்தில் இணைந்த போது தாங்கள் அறிவித்தபடி அவர்களுக்கு வகித்த பதவி வழங்காத காரணத்தால் சாறை சாறையாக தாவேக்காவில் இணைவதாக எடப்பாடி K பழனிசாமிக்கு முன்னாள் அமைச்சர்கள் கடிதம். தொடர் தோல்வியால் கழகம் கரைந்து கொண்டிருப்பதை பொருட்படுத்தாமல் கழக பொறுப்பாளர்களை நியமிப்பதில் பிடிவாதம் ஏன் எனவும் கேள்வி. தாங்கள் அறிவித்திருக்கும் பொறுப்பாளர்கள் பட்டியல் கழக வளர்ச்சியை கருத்தில் கொண்டு அறிவிக்கப்படவில்லை என எடப்பாடி பழனிசாமிக்கு முன்னாள் அமைச்சர்கள் கூட்டாக கடிதம். கடந்த காலங்களில் கட்சியில் பிளவு ஏற்பட்டு மீண்டும் கழகத்தில் இணையும் போது ஏற்கனவே வகித்து வந்த பதவியை வழங்கியவர் புரட்சித் தலைவி அம்மா என்றும் சுட்டிக்காட்டி எடப்பாடி பழனிசாமிக்கு வலியுறுத்தல். தாங்கள் முதலமைச்சராக அமர வேண்டும், அஇஅதிமுக பொதுச் செயலாளராக நீடிக்க வேண்டும் என சட்ட போராட்டம் நடத்திய முன்னாள் அமைச்சர் CV சண்முகத்திற்கு கழகத்தில் எந்த பதவியும் ஏன் வழங்கப்படவில்லை என எடப்பாடி பழனிசாமிக்கு முன்னாள் அமைச்சர்கள் கூட்டாக கேள்வி. முன்னாள் அமைச்சர் CV சண்முகத்தை கழகத்திலிருந்து தவிர்ப்பதை எந்த வகையிலும் ஏற்றுக்கொள்ள முடியாது எனவும் திட்டவட்டம். திமுகவுடன் இணைந்து ஆட்சி அமைக்க தாங்கள் எடுத்த முடிவால் கழகத்தில் கருத்து வேறுபாடு ஏற்பட்டதாக எடப்பாடி பழனிசாமிக்கு முன்னாள் அமைச்சர்கள் கூட்டாக கடிதம். புரட்சித் தலைவர் புரட்சித் தலைவியின் கொள்கை எதிரிக்கு துணை போனதால் தாவேக்காவை ஆதரித்து வாக்களித்ததாகவும் விளக்கம். கோவை RS-புரம் சட்டமன்ற அலுவலகத்திற்கு வருகை தந்த முன்னாள் அமைச்சர் SP வேலுமணிக்கு சால்வைகள், மாலைகள் அணிவித்து உற்சாக வரவேற்பு. பொதுமக்களின் கோரிக்கைகளை கேட்டறிந்து தொகுதி பணிகளை தொய்வின்றி மேற்கொள்ள வேண்டும் என்று கழகத்தினரிடம் கேட்டுக்கொண்டார் முன்னாள் அமைச்சர். கடலூர் மாவட்டத்தில் இயந்திரம் மூலம் நடவு செய்த குறுவை சாகுபடி விவசாயிகளுக்கு மானியம் வழங்க வேண்டும் என புவனகிரி தொகுதி அஇஅதிமுக சட்டமன்ற உறுப்பினர் அருண்மொழி தேவன் கோரிக்கை. அனைத்து குறுவை விவசாயிகளுக்கும் அரசு வழங்கியுள்ள வழிகாட்டுதல் படி இயந்திர நடவு மானிய தொகை கிடைக்க தமிழக அரசும் மாவட்ட நிர்வாகமும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தல். எம்எல்ஏக்களிடம் குதிரை பேரம் நடத்தி தாவேக ஆட்சியை கவிழ்த்து ஆட்சிக்கு வர வேண்டும் என திமுக சதி செய்திருக்கலாம் என
மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் சண்முகம் பரபரப்பு குற்றச்சாட்டு. சில நாட்களுக்கு முன்பு முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் விரைவில் தேர்தல் வரும் என பேசியதன் பின்னணி தற்போதுதான் புரிகிறது என சண்முகம் விளக்கம். ஆட்சி அதிகாரத்தில் இருந்து வெளியேற்றப்பட்ட திமுக ஆட்சி அதிகாரத்தில் இல்லாமல் இருப்பதை அவர்களால் ஏற்க முடியவில்லை. ஆகவே எப்படியாவது இந்த ஆட்சியை கவிழ்க்க வேண்டும், தாங்கள் எப்படியாவது மீண்டும் ஆட்சிக்கு வர வேண்டும் என்கிற முறையில தான் இத்தகைய முயற்சிகள் நடைபெற்றிருப்பதாக தெரிகிறது. ஏனால் சில நாட்களுக்கு முன்பாக முன்னாள் முதல்வர் மதிப்பிற்குரிய மு.க. ஸ்டாலின் அவர்கள் அடுத்து விரைவாக தேர்தல் வரும், விரைவாக ஆட்சி மாற்றம் வரும் என்று சொல்லி அவர் பேசியதனுடைய பின்னணி என்ன என்பது இப்போதுதான் தெரிகிறது. அதற்கான ஒரு தீவிரமான முயற்சியில் அவர்கள் இருக்கிறார்கள் என்பதனுடைய வெளிப்பாடுதான் இந்த சட்டமன்ற உறுப்பினரை கோடிக்கணக்கில் விலை பேசி இருக்கிற செய்தி இன்றைக்கு வந்திருப்பதும், முறையான வழக்கு பதிவு செய்து அத்தகைய முயற்சியில் ஈடுபட்ட நபர்கள் எல்லாம் இன்றைக்கு கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். ரியல் எஸ்டேட் விளம்பரங்களில் விதி மீறல் இருந்தால் 50,000 முதல் 5 லட்சம் ரூபாய் வரை அபராதம் விதிக்கப்படும் என ரியல் எஸ்டேட் ஒழுங்குமுறை ஆணையம் எச்சரிக்கை. சந்தை விலை அல்லது மற்றவர்களின் வீட்டுமனை திட்டங்களோடு ஒப்பீடு செய்து ரியல் எஸ்டேட் விளம்பரங்களை செய்யக்கூடாது எனவும் அறிவுறுத்தல். தாவேக அரசை கவிழ்ப்பதற்காக எம்எல்ஏக்களிடம் பேரம் பேசிய வழக்கில் 9 பேர் கைது செய்யப்பட்டிருக்கும் நிலையில் முதல் தகவல் அறிக்கையில் திமுக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி மற்றும் அவரது சகோதரர் அசோக்குமார் ஆகியோரின் பெயர்கள் சேர்ப்பு. பல கோடி ரூபாய் வரை பேரம் பேசப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டிருக்கும் நிலையில் திமுகவை சேர்ந்த பலருக்கும் இவ்வழக்கில் தொடர்பு இருக்கலாம் என தகவல். தமிழக பொறுப்பு ஆளுநரும் கேரள ஆளுநருமான அர்லேக்கர் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுடன் சந்திப்பு. தமிழக கேரள அரசியல் நிலவரம் மற்றும் இரு மாநிலங்களிலும் புதிய அரசின் செயல்பாடுகள் குறித்து அமித்ஷாவிடம் எடுத்துரைத்ததாக தகவல். தேனி அருகே உள்ள அமச்சியாபுரத்தில் தனியாக வசித்து வந்த மூதாட்டியை நள்ளிரவில் கொலை செய்துவிட்டு அவர் அணிந்திருந்த தங்க கம்மல் வளையல்களை திருடிச் சென்ற கொள்ளையர்கள். தடயங்களை சேகரித்து கொலையாளிகளை தேடும் போலீசார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் வானாபுரம் அருகே மது போதையில் தாய் மீது தாக்குதல் நடத்திய தந்தையை கட்டையாலேயே அடித்தே கொலை செய்த மகன். நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் கொலை மற்றும் கொள்ளைகளால் அச்சத்தின் உச்சத்தில் தவித்து வரும் பொதுமக்கள். சேலம் மாநகரில் இரவு நேர ரோந்து பணியின் போது சீருடையிலேயே டாஸ்மாக் கடைக்கு சென்று கடை ஊழியரின் உதவியுடன் மது பாட்டில்களை வாங்கிய காவலர் அண்ணாதுரை பணியிடை மாற்றம். இவர் ஏற்கனவே இதே டாஸ்மாக் கடையில் லஞ்சம் வாங்கியதாக கூறப்படும் வீடியோ வெளியாகி சர்ச்சையான நிலையில் மாநகர காவல் ஆணையாளர் நடவடிக்கை. சென்னை எண்ணூர் அருகே உள்ள சுனாமி குடியிருப்பு பகுதியில் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட 3 பேர் கைது. 2 வீடுகளில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 10 கிலோ கஞ்சாவை பறிமுதல் செய்த காவல்துறை. திருப்பூர் மாவட்டம் அவினாசி அருகே மது போதையில் டாஸ்மாக் பாரில் சேர்களை வீசி அட்டூழியம் செய்ததோடு காவல்துறையினரிடமும் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட இளைஞர்கள். மது போதைக்கு அடிமையாகும் இளைஞர்களால் தமிழ்நாடு குற்றச் சம்பவங்களின் கூடாரமாக மாறியுள்ளதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே சட்டவிரோதமாக கூழாங்கற்களை கடத்திச் சென்ற 2 டிப்பர் லாரிகளை பறிமுதல் செய்த கனிம வளத்துறை அதிகாரிகள். கைப்பற்றப்பட்ட லாரிகள் எடைக்கல் காவல் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டு வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கும் நிலையில் தப்பியோடிய 2 லாரி ஓட்டுநர்களை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர். சென்னை அடுத்த திருமுடிவாக்கத்தில் கஞ்சா கடத்தி வந்த கானா பாடகர் உட்பட 4 பேர் கைது.
திருமுடிவாக்கம் சிப்காட் பகுதியில் உள்ள வட மாநில தொழிலாளர்கள் மற்றும் கல்லூரி மாணவர்களை குறிவைத்து கஞ்சா விற்பனையில் ஈடுபட்டு வந்தவர்களிடம் 22 கிலோ கஞ்சா பறிமுதல். சென்னை சென்ட்ரல் புறநகர் ரயில் நிலைய பிளாட்பார்மில் தூங்கிக் கொண்டிருந்த ஜார்க்கண்ட் மாநில தம்பதியின் 8 வயது மகளை கடத்திச் சென்றவர் சிக்கினார். சட்டம் ஒழுங்கு கேள்விக்குறியாகி உள்ளதன் காரணமாகவே துணிகரத்துடன் குற்றச்சம்பவங்கள் நிகழ்வதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. சென்னை புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மத்திய ரயில் நிலையத்தில் 8 வயது சிறுமி கடத்தல். அரை மணி நேரத்தில் சிறுமியை மீட்ட போலீசார் ஒருவரை கைது செய்து விசாரணை. சென்னை அண்ணாநகர் ஸ்பாவில் பாலியல் தொழில் நடைபெற்ற சம்பவத்தால் அதிர்ச்சி. 3 பெண்கள் மீட்கப்பட்ட நிலையில் தலைமறைவாக உள்ள ஸ்பா நிலைய உரிமையாளருக்கு போலீசார் வலைவீச்சு. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் 12ஆம் வகுப்பு படிக்கும் சிறுமியை கடத்திச் சென்று திருமணம் செய்த இளைஞர் போக்சோ வழக்கில் கைது. திருப்பூரில் சிறுமியுடன் இருந்த 26 வயது மணிகண்டனை கைது செய்த தனிப்படை போலீசார். சென்னை சூளைமேடு பகுதியில் மாலை நேரத்தில் சாலையில் நடந்து சென்ற பெண்ணிடம் ஆபாச வார்த்தைகளில் பேசி பாலியல் சீண்டலில் ஈடுபட்ட காமுகன் கைது. பெண்ணை வழிமறித்து அத்துமீறிய லோகேஷ் ராஜ் என்ற 42 வயது நபரை கைது செய்த காவல்துறை. கோவை மதுக்கரை அருகே கல்லூரி முடிந்து வீட்டிற்கு வந்த மாணவியிடம் அத்துமீறலில் ஈடுபட்டதுடன் தாக்குதலிலும் ஈடுபட்ட அராஜக கும்பல். காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டதால் ஆத்திரமடைந்த இளைஞர்கள் இரவு நேரத்தில் வீடு புகுந்து மாணவியை தாக்கி வீட்டில் இருந்த தங்க நகை மற்றும் பணத்தை கொள்ளையடித்து அட்டூழியம். தஞ்சாவூர் மாவட்டம் நாச்சியார் கோவில் அருகே கல்லூரி மாணவிக்கு மது போதையில் பாலியல் தொல்லை அளித்த இளைஞருக்கு தர்ம அடி. சாலையில் நடந்து சென்ற மாணவியிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்ட காமுகனை பிடித்து காவல்துறையிடம் ஒப்படைத்த பொதுமக்கள். நெல்லையில் பள்ளி மாணவி உதவி ஆய்வாளர் எண்ணிற்கு தொடர்பு கொண்டு கொடுத்த பாலியல் சீண்டல் புகாரில் அம்பாசமுத்திரத்தைச் சேர்ந்த கண்ணன் என்ற காமுகன் கைது. சிங்கப்பெண் அதிரடி படை சார்பாக நடைபெற்ற விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் தனது செல்போன் எண்ணிற்கு புகார் அளிக்கலாம் என உதவி ஆய்வாளர் தெரிவித்ததை அடுத்து மாணவி புகார். ஈரோட்டில் கேரளாவிற்கு சென்ற ரயிலில் பயணித்த கேரள பெண்ணிற்கு பாலியல் தொல்லை அளித்த 38 வயதான காமுகன் கைது. PhD பட்டம் பெற்று IT துறையில் பணியாற்றும் 32 வயதான நிஜாமுதீன் என்ற காமுகனை கைது செய்த கோழிக்கோடு காவல்துறை. கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அருகே வேளாண் கூட்டுறவு விற்பனையாளர் சங்கம் கிடப்பில் போடப்பட்டுள்ளதால் அரசுக்கு மாதந்தோறும் பல லட்சம் ரூபாய் இழப்பு ஏற்படுவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. முறையான உட்கட்டமைப்பு வசதிகள் மற்றும் நவீன வசதிகள் ஏற்படுத்தப்படாததால் மாதத்திற்கு 30 லட்சம் ரூபாய் வரை லாபம் ஈட்டக்கூடிய இருந்த மையம் வெறும் 1.5 லட்சம் ரூபாய் மட்டுமே வருவாயாக ஈட்டும் அவலம். 30 லட்சம் ரூபாய் வருமானம் ஈட்டக்கூடிய அளவுக்கு இந்த இடத்திலே இந்த நிலத்தினுடைய மதிப்பு இருக்கிறது. மக்கள் இதை வாடகைக்கு பயன்படுத்துவதற்கு இருக்கிறார்கள். விவசாயிகள் தங்களுடைய விவசாய விளைபொருளை கொண்டு வந்து விற்பனை செய்வதற்கு காத்திருக்கிறார்கள். ஆகவே அவர்களுக்குண்டான வசதியை அரசு முதலீடு போட்டு செய்து கொடுக்க வேண்டும் என்று இதன் மூலம் அரசுக்கு கோரிக்கை வைக்கிறேன். விவசாயிகள் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கியில் வாங்கிய பயிர்க்கடனை முழுவதும் தள்ளுபடி செய்ய வேண்டும் என வலியுறுத்தி திருவாரூர் மாவட்டம் கோட்டூரில் விவசாயிகள் சாலை மறியல் போராட்டம். 1 மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்ட நிலையில் போராட்டத்தில் ஈடுபட்ட விவசாயிகளை கைது செய்த காவல்துறை. விளைச்சல் குறைவு, லாரி வாடகை கட்டணம் அதிகரிப்பு போன்ற காரணங்களால் அரிசி விலை கிலோவிற்கு 5 ரூபாய் முதல் 10 ரூபாய் வரையிலும், மூட்டைக்கு
200 ரூபாய் முதல் 400 ரூபாய் வரையிலும் அதிகரித்துள்ளதால் பொதுமக்கள் அதிர்ச்சி. உழைப்பிற்கான ஊதியம் மட்டும் உயராத நிலையில் உணவுப் பொருட்களின் விலைகள் மட்டும் உயர்ந்து கொண்டே சென்றால் எப்படி வாழ்வது என பொதுமக்கள் ஆதங்கம். மாதம் தான் எங்களுக்கு சம்பளம், அதை வச்சு தான் நாங்களே சாப்பிட்ணும். அரிசி விலை இப்படி ஏற்றினே இருந்தால் நாங்கள் எப்படி சாப்பிட முடியும்? கம்மியாக இருந்தால் நாங்கள் வாங்கி ஒரு மூட்டை 1200 1300 வாங்கின அரிசி இப்போ 2200 வாங்குகிறோம். இதேமாரி ஏறி போனால் நாங்கள் எப்படி சாப்பிட முடியும்? குழந்தை குட்டியெல்லாம் எப்படி நாங்கள் எங்களால் காப்பாற்ற முடியாது. மயிலாடுதுறை மாவட்டம் சாத்தான்குடியில் நடைபெற்ற சாதி ஆணவ படுகொலையை கண்டித்து திருவாரூரில் மாவட்ட தீண்டாமை ஒழிப்பு முன்னணி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம். தமிழக அரசு சாதி ஆணவ படுகொலைகளுக்கு எதிராக தனி சட்டத்தை உடனடியாக ஏற்ற வலியுறுத்தியும் சாதி ஆணவ படுகொலையில் ஈடுபட்டவர்கள் மீது வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தியும் முழக்கம். தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் அருகே சேரக்குளம் சுகாதார நிலையத்தில் கர்ப்பிணி பெண்ணுக்கு வழங்கப்பட்ட அரசு ஊட்டச்சத்து பெட்டகத்தில் பேரிச்சப்பழம் மற்றும் நெய் இல்லாததால் பயனாளிகள் அதிர்ச்சி. இதுகுறித்து கருங்குளம் ஆரம்ப சுகாதார நிலைய மருத்துவரிடம் புகார் அளிக்கப்பட்ட நிலையில் இனிவரும் காலங்களில் தவறுகள் நடக்காதவாறு பார்த்துக் கொள்வதாக மழுப்புவதாக குற்றச்சாட்டு. சைவ வைணவ சமயங்களை குறிப்பிட்டு பெண்கள் சர்ச்சையாக பேசியதாக தொடரப்பட்ட வழக்கை ரத்து செய்யக்கோரி திமுக முன்னாள் அமைச்சர் பொன்முடி தாக்கல் செய்த மனுவை தள்ளுபடி செய்த சென்னை உயர்நீதிமன்றம். ஏற்கனவே இருதரப்பு வாதங்களை கேட்டு தீர்ப்பை தள்ளி வைத்த நீதிபதி தற்போது பொன்முடி தாக்கல் செய்த மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவு. கர்நாடக அணைகளில் இருந்து நீர் திறப்பு நிறுத்தப்பட்டதாலும் பருவமழை பொய்த்ததாலும் ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து வினாடிக்கு 150 கன அடியாக கடுமையாக சரிவு. மெயினருவி உள்ளிட்ட பகுதிகளில் போதிய தண்ணீர் இல்லாததால் பொலிவிழுந்து புகழ்பெற்ற சுற்றுலா தளம். அரசு கலை அறிவியல் கல்லூரிகளில் மொத்தம் இருக்கின்ற 1,26,959 இடங்களில் 78,827 இடங்கள் நிரம்பின. 62% இடங்கள் நிரப்பப்பட்ட நிலையில் 181 அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் பொது பிரிவினருக்கான கலந்தாய்வு தொடர்கிறது. வடமேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனையொட்டிய வட ஒடிசா மேற்கு வங்க கடலோர பகுதிகளில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவானது. குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி அடுத்த 2 முதல் 3 நாட்களில் மேலும் வலுப்பெறக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தகவல். பீகார், மத்திய பிரதேசம், குஜராத் ஆகிய 3 மாநிலங்களில் காலியாக உள்ள 3 சட்டமன்ற தொகுதிகளுக்கு வரும் 30ஆம் தேதி இடைத்தேர்தல் தேதியை அறிவித்தது இந்திய தேர்தல் ஆணையம். ஆகஸ்ட் 3ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கையும் அன்றைய தினமே முடிவுகள் வெளியிடப்படும் என்றும் அறிவிப்பு. மத்திய அரசு ஓய்வூதியம் மற்றும் மருத்துவ காப்பீட்டை இணைத்து NPS ஸ்வாஸ்தியா பென்ஷன் என்ற புதிய வரலாற்று சிறப்புமிக்க திட்டத்தை இன்னும் 70 நாட்களில் அறிமுகமாகிறது. 5 லட்சம் முதல் 7 லட்சம் ரூபாய் வரை செலவாகக்கூடிய கடுமையான நோய்கள் மற்றும் பெரிய மருத்துவ சிகிச்சைகளின் செலவுகளை சமாளிக்க இந்த திட்டம் உதவும் வகையில் வடிவமைப்பு. மணிப்பூரில் ஐக்கிய தேசிய விடுதலை முன்னணியின் முகாமை இடமாற்றம் செய்ய அரசாங்கம் உத்தரவிட்டதை கண்டித்து உள்ளூர் மக்களும் மீரா பைபிகளும் சாலைகளை மறித்து பறிமுதல் செய்யப்பட்ட UNLF சீருடைகளை எரித்ததால் பெரும் பதற்றம். நிலைமையை கட்டுப்படுத்த மத்திய மற்றும் மாநில படைகள் பெருமளவில் குவிப்பு. வட மாநிலங்களில் தீவிரமடையும் பருவமழையால் வெளுத்து வாங்கிய கனமழை. மத்திய பிரதேசம், மகாராஷ்டிரா, அஸ்ஸாம் உள்ளிட்ட மாநிலங்களில் மழை வெள்ளத்தால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு.
மகாராஷ்டிரா மாநிலத்தில் பருவமழை தீவிரமடையும் நிலையில் புனேவில் சாலையில் மரக்கிளை முறிந்து விழுந்ததில் நல்வாய்ப்பாக உயிர் தப்பிய பெண். நெஞ்சை பதைப்பதைக்க வைக்கும் சிசிடிவி காட்சி வெளியீடு. இணைய வழி மோசடிகளிலிருந்து மாணவர்களை பாதுகாக்க மத்திய உள்துறை அமைச்சகத்தின் I4C இணையதளத்தில் வழங்கப்படும் சைபர் ஹைஜின் சான்றிதழ் படிப்பில் மாணவர்களை சேர்க்க ஊக்குவிக்கும்படி பள்ளிகளுக்கு CBSE உத்தரவு. ஒவ்வொரு மாதமும் முதல் புதன்கிழமையை சைபர் விழிப்புணர்வு தினமாக கடைபிடித்து வினாடி வினா மற்றும் விவாத போட்டிகளை நடத்தவும் அறிவுறுத்தல். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் திருமணமான 2 ஆண்டுகளில் கணவன் உடல் ரீதியாக கொடுமைப்படுத்தியதால் இளம்பெண் தூக்கிட்டு தற்கொலை. இளம்பெண் எழுதிய தற்கொலை கடிதத்தை கைப்பற்றிய திருவனந்தபுரம் விழிங்கம் போலீசார் கணவரை கைது செய்து விசாரணை. சென்னை அண்ணா நகர் அருகே வீட்டில் புகையிலை பொருட்கள் தயாரித்து விற்பனையில் ஈடுபட்ட நபர் சிக்கினார். பிடிபட்டவரின் வீட்டிலிருந்து 73.2 கிலோ மாவா மற்றும் மூலப்பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்ட நிலையில் தடை செய்யப்பட்ட பொருட்கள் எப்படி கிடைக்கிறது என மக்கள் கேள்வி. சேலம் மாவட்டம் மேட்டூர் காவிரி கரையில் டன் கணக்கில் இறந்து கரை ஒதுங்கிய மீன்கள். மீன் வளம் அழிந்து வருவதாக குற்றம் சாட்டும் பொதுமக்கள் மீன்களை அப்புறப்படுத்தவும் உரிய நடவடிக்கை எடுக்கவும் அரசுக்கு வலியுறுத்தல். மேட்டூர் அணை காவிரி ஆற்றுல ரசாயன கழிவுநீர் ரசாயன கழிவுநீர் தண்ணியில் கலக்கிறனால டன்னு கணக்கில் மீனுங்க சாகுது. இதனால் சாகிறனால கரையோர பகுதியில் உள்ள காவிரி கிராஸு அந்த பக்கம் உள்ள சுற்று வட்டார பகுதியில் இந்த மாதிரி மீனுங்க செத்து கிடக்கிறனால துர்நாற்றம் நிறையா அடிக்குது. இதனால் அக்கம் பக்கம் வீடு குடியிருக்கிறனால குடியிருக்க முடியல. அங்கே நோய் தொற்று பரவுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. இந்த ரசாயன கழிவை அதிலிருந்து அகற்றணும் தமிழக அரசு. திருவள்ளூர் மாவட்டம் வேப்பம்பட்டில் தெருவில் விளையாடி கொண்டிருந்த 4 வயது சிறுமி காளை மாடு முட்டி தூக்கி போடும் CCTV வீடியோ வைரல். நல்வாய்ப்பாக சிறுமி உயிர் பிழைத்த நிலையில் தெருக்களில் சுற்றித் திரியும் மாடுகளுக்கு கட்டுப்பாடு விதிக்க கோரிக்கை. வடமேற்கு வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியுள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் மிதமான மழை பெய்யக்கூடும் என தகவல். மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்று இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. கோயம்புத்தூர் மாவட்டத்தின் மலைப்பகுதிகளில் நீலகிரி மற்றும் தேனி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் நாளை கனமழை பெய்யக்கூடும் என்றும் ஏனைய மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் வட தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்பு எனவும் அறிவிப்பு. நெல்லை பாளையங்கோட்டை மத்திய சிறைக்கு கொண்டு செல்லப்பட்ட ரவுடி அதன் வாயிலிலேயே தப்பியோடிய அதிர்ச்சி சம்பவம். கைவிலங்கை கழட்டியதும் கண்ணிமைக்கும் நேரத்தில் ரவுடி தப்பியதாக கூறப்படும் நிலையில் காவல்துறையினர் செயலற்றதன்மை அம்பலம். திருப்பூர் மாவட்டம் சேவூர் அருகே 4 வயது குழந்தையிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்ட 20 வயது கல்லூரி இளைஞர் போக்சோவில் சிக்கினார். தமிழகத்தில் குழந்தைகளின் பாதுகாப்பு கேள்விக்குறியாக இருப்பதால் பெற்றோர் அச்சம். திருச்சி லால்குடி அருகே 32 வயது பெண் கை கால்கள் கட்டப்பட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு நிர்வாண கோலத்தில் முட்புதரில் வீசப்பட்ட கொடூரம். தமிழகத்தில் நாளுக்கு நாள் அதிகரிக்கும் பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்களை தடுக்க அரசு உரிய நடவடிக்கை எடுக்க கோரிக்கை. தமிழ்நாடு முழுவதும் பால் உற்பத்தி கணிசமாக குறைந்து வருவதால் விவசாயிகள் வேதனை. பருவமழை குறைவு, தீவன விலை உயர்வால் கால்நடைகள் வளர்ப்பில் நீடிக்கும் சிக்கலால் பால் உற்பத்தி சரிவடைந்துள்ளதாக தகவல். கோவை மாநகராட்சிக்கு உட்பட்ட சின்ன வேடம்பட்டி பகுதியில் அரசு வருவாய் ஆவணங்களை மீறி நில ஆக்கிரமிப்பு செய்ததாக கம்யூனிஸ்ட் கவுன்சிலர் மற்றும் மாநகராட்சி அதிகாரிகள் மீது காவல் நிலையத்தில் புகார். CCTV ஆதாரங்களுடன் அளிக்கப்பட்டுள்ள புகாரால் அப்பகுதியில் பரபரப்பு. இந்தியா வருகை தந்துள்ள ஜப்பானின் பிரதமர் சனாகி டக்காய்ச்சிக்கு குடியரசுத் தலைவர் மாளிகை வளாகத்தில் வரவேற்பு. முப்படை ராணுவ மரியாதையுடன் வரவேற்பு அளிக்கப்பட்ட நிலையில் ஜப்பான் பிரதமருடன் பிரதமர் மோடியும் பங்கேற்பு.
உத்தரப்பிரதேச மாநிலம் அயோத்தி ராமர் கோவில் காணிக்கை திருட்டு வழக்கு தொடர்பாக போலீசார் நடத்திய அதிரடி சோதனையில் 77,85,000 ரூபாய் ரொக்கம் பறிமுதல். QR கோடு ஒட்டப்பட்டு முறைகேடாக வைக்கப்பட்ட நன்கொடை பெட்டி, தங்கம், வெள்ளி மற்றும் வெளிநாட்டு கரன்சிகளும் பறிமுதல். மேற்கு வங்காள மாநிலத்தில் இந்தியா வங்காளதேச எல்லைப் பகுதியில் சுமார் 34 கோடி ரூபாய் மதிப்பிலான 24 கிலோ கடத்தல் தங்கம் பறிமுதல். நாடியா மாவட்டத்தில் உள்ள சக்தகா நகர் நோக்கி இருசக்கர வாகனங்களில் தனித்தனியாக சென்ற 7 பேரிடம் நடத்தப்பட்ட சோதனையில் நடவடிக்கை. உத்தரப்பிரதேச மாநிலத்தில் ரேபரேலி மாவட்ட மருத்துவமனையில் மனநலக்குறைவு நோயாளியை ஈவு இறக்கமின்றி எட்டி உதைத்த ஒப்பந்த தூய்மை பணியாளர். சம்பவத்தின் வீடியோ காட்சி வெளியான நிலையில் நோயாளியை தாக்கிய ஒப்பந்த தூய்மை பணியாளர் பிங்கி பணியிடை நீக்கம். சென்னை மயிலாப்பூர் பகுதியில் அதிவேகமாகவும் ஆபத்தான முறையிலும் இருசக்கர வாகனம் ஓட்டிய 2 பேர் சிக்கினர். இருசக்கர வாகனத்தை பறிமுதல் செய்த போலீசார் இருவரையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். சென்னை கீழ்ப்பாக்கத்தில் 15 வயதேயான சிறுவன் ஓட்டிய இருசக்கர வாகனம் மோதி காவல்துறை சிறப்பு உதவி ஆய்வாளர் முத்துகிருஷ்ணன் படுகாயமடைந்து அரசு மருத்துவமனையில் அனுமதி. மகனிடம் இருசக்கர வாகனத்தை கொடுத்த தந்தை கைது செய்யப்பட்டு புழல் சிறையில் அடைப்பு. விருதுநகர் மாவட்டம் சிறுவில்லிபுத்தூர் அருகே தவிக எம்எல்ஏவிற்கு கொலை மிரட்டல் விடுத்த வழக்கில் திமுக கவுன்சிலருக்கு ஜாமீன் கிடைக்கும் வகையில் மம்சாபுரம் போலீசார் உண்மைக்கு புறம்பான அறிக்கையை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்ததாக புகார். திமுக கவுன்சிலரை ராஜபாளையத்தில் கைது செய்ததாக போலீசார் அறிக்கை தாக்கல் செய்த நிலையில் அவரை கேரளாவில் வைத்து கைது செய்த வீடியோ வெளியாகி அதிர்ச்சி. கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர் அருகே தொடர் வாகன திருட்டில் ஈடுபட்ட இளைஞர் சிக்கினார். கடந்த மாதத்தில் மட்டும் 10க்கும் மேற்பட்ட இருசக்கர வாகனங்கள் திருடப்பட்ட நிலையில் பிடிப்பட்டவரிடமிருந்து 5 வாகனங்கள் பறிமுதல். மேற்காசிய போரால் உரங்கள் விலை உயர்வு, பருவமழை குறைவு போன்ற காரணங்களால் நெல் உற்பத்தி குறைந்ததால் தஞ்சையில் அரிசி ஆலைகள் மூடப்படும் அபாயம். சன்னரக அரிசியின் விலை தொடர்ந்து அதிகரிக்கும் எனவும் தகவல். விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி சார் பதிவாளர் அலுவலகத்தில் நடந்த பத்திரப்பதிவு முறைகேடு தொடர்பாக உரிய விசாரணை நடத்த கோரி மாவட்ட பதிவாளர் அலுவலகத்திற்கு புகார். நிலத்தில் ஏற்கனவே வீடு இருந்தும் கடந்த நவம்பர் 27ஆம் தேதி பதிவு செய்யப்பட்ட விற்பனை பத்திரத்தில் அந்த இடம் காலி மனை என பதிவு செய்யப்பட்டுள்ளதாக குற்றச்சாட்டு. ரகுமதியில தெளிவா இருக்கிறது, வீடு இருக்கிறது. ஆனா சர்பரிவாளர் அலுவலகத்துல அது காலி மனன்னு சொல்லி ரெஜிஸ்டர் பண்றாங்க. இது காலி மனன்னு சொல்லி காட்டி ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. ஆனா அதோட இடத்த பார்த்தீங்கன்னாக்கா, நேரில் போய் பார்த்தீங்கன்னாக்கா அங்க வீடு இருக்கிறது இருக்கு. இந்த மாதிரி தொடர்ந்து கடந்த திமுக ஆட்சியில் நடந்த பத்திரப்பதிவுல நிறைய முறைகேடு வந்திருக்குதா தகவல் வளருது. இது நான் முறையான அனைத்து ஆதாரங்களோட இது புகார் கொடுத்துருக்கேன். இதுக்கு இந்த தாவேக அரசு நடவடிக்கை எடுக்குதான்னு பார்ப்போம். சென்னை தியாகராய நகரில் இளம் பெண்ணை ஆபாசமாக பேசிய நபர்களை தட்டிக்கேட்ட நபரை இரும்பு பைப்பால் தாக்கியும் மது பாட்டிலால் குத்தியும் கொலைவெறி தாக்குதல் நடத்திய கும்பல். சம்பவத்தில் பலத்த காயமடைந்த கமலாமூர்த்தி என்பவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் புகாரின் பேரில் சிறார் உட்பட 3 பேர் கைது. தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூரில் போக்குவரத்து காவலர் மற்றும் பெண் காவலரிடம் மது போதையில் தகராறில் ஈடுபட்டதுடன் போக்குவரத்து காவலரை ஹெல்மெட்டால் தாக்கிய ரவுடி. பலத்த காயமடைந்த போக்குவரத்து காவலர் முருகன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் அவரை தாக்கிய சரித்திர பதிவேடு குற்றவாளி என முகமது அப்துல் காதர் என்பவன் கைது. மதுரை மாவட்டம் முசிலம்பட்டி அருகே சாலை அமைக்கப்படாமலே 30 லட்சத்திற்கு சாலை அமைத்ததாக முறைகேடு செய்ததாக கூறி ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தை கிராம மக்கள் முற்றுகையிட்டதால் பரபரப்பு. அதிகாரிகள் நடத்திய பேச்சுவார்த்தைக்கு பிறகு போராட்டம் கைவிடப்பட்டது. பூதிப்புறம் கிராமம் முதல் ஆணையர் மீனாட்சி அம்மன் சாலை கிராமம் வரை பார்த்தீங்கன்னா 6 ஆண்டு காலமாக பாதை கட்டிட்டு இருந்தோம். அதுக்கு 30 லட்ச ரூபா அரசானது ஒரு நிதி ஒதுக்கீடு செஞ்சிருந்தாங்க. எங்க பகுதியில அந்த 30 லட்ச ரூபா கூடிய சாலையை போடாம வேற ஒரு பகுதியில போட்டு கையாடல் பண்ணிருக்காங்க. அதிகாரிகளும் கான்ட்ராக்ட் பேசிஸ்காரர்களும். ஃபண்டு சாங்ஷன் ஆனது பூதிப்புறம் டு ஆணையூர் ரோடுக்கு தான் சாங்ஷன் ஆனது. அதை திட்டமிட்டு அந்த வேலையை செஞ்சிருக்காங்க. ஏற்கனவே இதுக்கு முன்னாடி இதே மாதிரி ஒரு முறை இது பண்ணி மனு கொடுத்து நிப்பாட்டி வச்சிருந்தோம். ஆனா திருப்பி மறுபடியும் அதிகாரிகளும் அந்த கான்ட்ராக்ட் பேஸும் வேணும்னே இந்த எங்க மக்களை ஏமாத்துற நோக்கத்துல மற்ற விளக்கங்கள் எல்லாமே தமிழ்ல இருக்கும்போது அந்த எந்த பகுதி சாங்ஷன் ஆச்சோ அதை மட்டும் இங்கிலீஷ்ல பதிவு பண்ணி
ஏமாத்தணுன்ற நோக்கத்திலே அவங்க செஞ்சிருக்காங்க. அவங்க மேல உரிய நடவடிக்கை சொல்லி புகார் மனு கொடுத்திருக்கோம். வீடியோ உரிய நடவடிக்கை எடுத்து உங்களுக்கு தகவல் சொல்றேன்னு சொல்லியிருக்காரு. திருவண்ணாமலை அடுத்த அடியண்ணாமலை ஆதி அருணாச்சலேஸ்வரர் திருக்கோவிலில் வெகு விமர்சையாக நடைபெற்ற மகா கும்பாபிஷேகம். விண்ணை பிளந்த அண்ணாமலையாருக்கு அரோகரா பக்தி முழக்கத்துடன் திரளான பக்தர்கள் சாமி தரிசனம். சென்னை திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி கோவில் நரசிம்மர் பிரம்மோற்சவ விழா கோலாகலம். பிரம்மோற்சவ விழாவில் 8ஆம் நாளையொட்டி தங்க பல்லக்கில் எழுந்தருளி அருள்பாலித்த நரசிம்ம பெருமாளை மனமுருக வழிபட்ட பக்தர்கள். போக்குவரத்து துறை அமைச்சரின் சொந்த மாவட்டமான சேலத்தில் அரசு பேருந்து திடீரென பழுதாகி நின்றதால் பயணிகள் கடும் அவதி. பெரியார் மேம்பாலத்தில் பழுதாகி நின்ற பேருந்தை போக்குவரத்து காவலருடன் சேர்ந்து பொதுமக்களும் தள்ளிச் சென்ற அவலம். உடைமைகள் இல்லாத பயணிகளுக்காக இண்டிகோ லைட் என்ற புதிய குறைந்த கட்டண முறையை அறிமுகப்படுத்தியது இண்டிகோ விமான நிறுவனம். 7 கிலோ வரை எடையுள்ள ஒரே ஒரு பையை மட்டுமே பயணிகள் தங்களுடன் விமானத்திற்குள் எடுத்துச் செல்ல அனுமதி அளிக்கும் இந்த முறையால் சர்வதேச விமானங்களில் 10% வரை கட்டணம் குறையும் என தகவல். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் தேசிய நெடுஞ்சாலையில் சாலை விரிவாக்கப் பணியால் கடும் போக்குவரத்து நெரிசல். சுமார் 2 கிலோமீட்டர் வரை வாகனங்கள் அணிவகுத்து நின்றதால் வாகன ஓட்டிகள் கடும் அவதி. கடலூர் மாவட்டம் பண்ருட்டி அருகே பேருந்து பற்றாக்குறையால் படிக்கட்டில் தொங்கியபடி ஆபத்தான பயணம் செய்யும் மாணவர்களின் நலன் மற்றும் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு பள்ளி நேரங்களில் கூடுதல் அரசு பேருந்துகளை இயக்க அப்பகுதி மக்கள் வலியுறுத்தல். சம்பளதாரர்கள் மற்றும் சொந்த தொழில் செய்வோருக்கு வாகன விபத்து இழப்பீடு கணக்கீட்டிற்கு வழிகாட்டு நெறிமுறைகளை வெளியிட்டது உச்சநீதிமன்றம். இறந்தவர் முந்தைய 3 ஆண்டுகளில் தாக்கல் செய்த வருமான வரி அறிக்கை அடிப்படையில் சராசரி ஆண்டு வருவாயை கணக்கிட்டு இழப்பீடு வழங்க தீர்ப்பு. தமிழ் வழி கல்விக்கான போலி சான்றிதழ்கள் மூலம் குரூப் 1 தற்காலிக பணியிடங்களுக்கு தேர்வு செய்யப்பட்ட 4 பேரின் பணி நியமனங்களை TNPSC ரத்து செய்தது சரியே என சென்னை உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு அதிரடி உத்தரவு. ஊழல் எல்லா இடங்களிலும் ஆழமாக வேரூன்றியுள்ள நிலையில் மோசடிகள் மூலம் பொது பதவிகளில் நியமனம் செய்யப்படுவதை நீதித்துறை ஒருபோதும் அனுமதிக்க முடியாது என்று நீதிபதி புகழேந்தி கண்டனம். வாட்ஸ்அப்பின் பயனர் பெயர் வசதி மூலம் அரசு அமைப்புகள், நிறுவனங்கள் அல்லது தனிநபர்களின் பெயரை போன்ற பயனர் பெயர்களை உருவாக்கி ஆள்மாறாட்ட மோசடியில் ஈடுபடும் அபாயம் உள்ளதாக மத்திய அரசு அதிகாரிகள் எச்சரிக்கை. தேசிய பாதுகாப்பு மற்றும் பொதுமக்களின் பாதுகாப்பு விஷயத்தில் எந்த சமரசமும் செய்யப்படாது என்றும், வாட்ஸ்அப் நிறுவனத்தின் விளக்கம் திருப்திகரமாக இல்லாவிட்டால் இந்த வசதியை அறிமுகப்படுத்துவதை தடுக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் திட்டவட்டம். ராமநாதபுரத்தில் இருந்து கடல் வழியாக இலங்கைக்கு கடத்த முயன்ற 22 மூட்டை பீடி இலைகள் பறிமுதல். ஒருவர் கைது செய்யப்பட்ட நிலையில் கடத்தலுக்கு மூளையாக செயல்பட்ட கும்பலுக்கு போலீசார் வலைவீச்சு. வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே நீதிமன்ற உத்தரவின்படி வனத்துறைக்கு சொந்தமான இடத்தில் கட்டப்பட்ட ராணுவ வீரரின் வீடு இடிக்கப்பட்ட விவகாரம். ராணுவ வீரர்கள் சங்கம் சார்பாக தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து வந்த 100க்கும் மேற்பட்டோர் கோட்டாட்சியரிடம் மனு. செங்கல்பட்டு மாவட்ட பெருங்களத்தூரில் 3 மணி நேரத்தில் 4 விலை உயர்ந்த இருசக்கர வாகனங்களை திருடிய மர்ம நபர்கள் குறித்து விசாரணை. இருசக்கர வாகனங்களை அசால்ட்டாக பூட்டை உடைத்து ஹெல்மெட் அணிந்தவாறு திருடி செல்லும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சி. சென்னையை அடுத்த செங்குன்றம் அருகே 2 ATM கண்ணாடிகள் மற்றும் 10க்கும் மேற்பட்ட கார்களின் கண்ணாடிகள் அடித்து உடைப்பு. கொள்ளை கும்பல் கைவரிசையா அல்லது ரவுடி கும்பல் அராஜகமா என காவல்துறை விசாரணை. மேட்டூர் அணைக்கு வரும் நீரின் அளவு வினாடிக்கு 109 கன அடியாக சரிவு. அணையிலிருந்து குடிநீர் தேவைக்காக வினாடிக்கு 3000 கன அடி நீர் வெளியேற்றப்படும் நிலையில் நீர் இருப்பு 39.38 TMC உள்ளது.
தென்மேற்கு பருவக்காற்று அதிவேகமாக வீசி வருவதால் காற்றாலை மின் உற்பத்தியில் முன்னிலை வகிக்கும் தமிழ்நாடு. கிரிட் இந்தியா நிறுவனம் வெளியிட்டுள்ள அறிக்கையின்படி 109.32 மில்லியன் யூனிட் காற்றாலை மின்சார உற்பத்தியுடன் தென் மாநிலங்களில் முன்னிலை வகிக்கும் தமிழ்நாடு. தமிழகத்தில் போதிய மழையின்மை காரணமாக 2852 ஏரிகள் முற்றிலும் வறண்டுள்ளதால் கடுமையான குடிநீர் தட்டுப்பாடு ஏற்படும் அபாயம். இதில் அதிகபட்சமாக மதுரையில் 812 ஏரிகளும் திருவள்ளூரில் 75 ஏரிகளும் வறண்டுள்ளதால் விவசாய பாசனம் கடுமையாக பாதிக்கப்பட்டு விவசாயிகள் வேதனை. சர்வதேச விண்வெளி நிலையத்திலிருந்து பூமியின் தென்முனையில் தோன்றும் அரோரா அஸ்ட்ராலிஸ் எனப்படும் விசித்திரமான ஒளிரும் காட்சி வெளியீடு. சூரிய காற்றும் பூமியின் காந்தப்புலமும் மோதுவதால் ஏற்படும் போது உருவாகும் ஒளியை வெளியிட்ட சர்வதேச விண்வெளி நிலையம். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 1200 ரூபாய் உயர்ந்து 1 சவரன் 1,07,200 ரூபாய்க்கு விற்பனை. தங்கம் கிராமுக்கு 150 ரூபாய் அதிகரித்து 1 கிராம் 13,400 ரூபாய்க்கு விற்பனை. சென்னையில் வெள்ளியின் விலை கிலோவுக்கு 5,000 ரூபாய் உயர்ந்து 1 கிலோ 2,50,000 ரூபாய்க்கு விற்பனை. வெள்ளி கிராமிற்கு 5 ரூபாய் அதிகரித்து 1 கிராம் 250 ரூபாயாக வர்த்தகம். இந்தியாவின் முதல் தனியார் சுற்றுப்பாதை ராக்கெட்டான விக்ரம்-1 ஏவுகணையின் ஆகமன் திட்ட சோதனை பயணம் ஸ்ரீஹரிகோட்டாவில் உள்ள முதலாவது ஏவுதளத்தில் தற்போது முழுமையாக நிலைநிறுத்தப்பட்டுள்ளது. ஜூலை 12 முதல் ஆகஸ்ட் 4 வரையிலான காலகட்டத்தில் 450 கிலோமீட்டர் தாழ்புவி சுற்றுப்பாதைக்கு ஏவப்பட உள்ள இந்த வரலாற்று சிறப்புமிக்க விண்வெளி பயணத்திற்கான கவுண்டவுன் அதிகாரப்பூர்வமாக தொடங்கியுள்ளது. விஸ்கோஸ் பஞ்சு ரயான் நூல் விலை உயர்வை எட்டிய நிலையிலும் துணி வகைகளின் விலை உயராததால் கடும் நஷ்டத்தை சந்தித்துள்ள நெசவாளர்கள். மூலப்பொருட்களின் விலை உயர்வை கட்டுப்படுத்தி ஜவுளி தொழிலை பாதுகாக்க மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தமிழக நெசவாளர் சங்கங்களின் கூட்டமைப்பு வலியுறுத்தல். கடந்த ஜூன் மாதத்தில் ரஷ்யாவிலிருந்து புதிய உச்சமாக தினசரி 26 லட்சம் பீப்பாய் கச்சா எண்ணெய் இறக்குமதி. இது முந்தைய மே மாதத்தின் 19 லட்சம் பீப்பாய் இறக்குமதியை விட 37% அதிகமாகும் என்று எரிசக்தி நிபுணர்கள் கருத்து. விலை வீழ்ச்சி அச்சம் காரணமாக கடந்த 3 மாதங்களில் 50,000 கிலோ பழைய தங்க நகைகளை விற்ற இந்திய மக்கள் கடந்த காலத்துடன் ஒப்பிடுகையில் 43% அளவுக்கு தங்கம் அதிகமாக விற்கப்பட்டுள்ளது நிரூபணம். பொதுத்துறை நிறுவனமான கோல் இந்தியாவின் நடப்பு நிதியாண்டின் முதல் காலாண்டில் நிலக்கரி உற்பத்தி முந்தைய நிதியாண்டின் அதே காலாண்டுடன் ஒப்பிடுகையில் 7.50% சரிந்தது. அதேபோல் 2025 ஜூன் மாதத்தில் 5.78 கோடி டன்னாக இருந்த இந்நிறுவனத்தின் உற்பத்தி கடந்த ஜூனில் 0.60% சரிந்து 5.74 கோடி டன்னாக உள்ளதாகவும் அறிவிப்பு. தமிழகத்தில் தனித் தேர்வர்களுக்கான 8ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு ஆகஸ்ட் மாதம் முதல் நடைபெற உள்ள நிலையில் தேர்வுக்கான விண்ணப்ப பதிவு நேற்று முதல் தொடங்கியது. தேர்வு கட்டணமாக 195 ரூபாய் நிர்ணயிக்கப்பட்டுள்ள நிலையில் தட்கல் முறையில் விண்ணப்பிக்க தேர்வு கட்டணத்துடன் 500 ரூபாய் கூடுதலாக செலுத்த வேண்டும் என அறிவிப்பு. இளநிலை நீட் 2026 மறுதேர்வு முடிவுகள் ஜூலை 20ஆம் தேதிக்குள் வெளியிடப்படும் என தேசிய தேர்வுகள் முகமை அறிவிப்பு. மருத்துவ கல்விக்கான கால அட்டவணையில் எந்த பாதிப்பும் இருக்காது என்றும் உறுதி. தஜிகிஸ்தானில் 4.7 ரிக்டர் அளவில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தால் வீடுகள் சேதம். ஏற்கனவே ஜூன் 21ஆம் தேதியன்று நிலநடுக்கம் பதிவான நிலையில் மீண்டும் அதிர்வுகள் உணரப்பட்டதால் மக்கள் அச்சம். பனாமா கால்வாயை சீனா தன் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டுவர முயற்சிப்பதாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் குற்றச்சாட்டு. உலக வர்த்தகத்தில் முக்கிய பங்கு வகிக்கும் இந்த கால்வாயை சீனா கைப்பற்றுவதை அமெரிக்கா ஒருபோதும் அனுமதிக்காது என்றும் ட்ரம்ப் கடும் எச்சரிக்கை. ஐரோப்பாவின் புகழ்பெற்ற கான்ஸ்டன்ஸ் ஏரி பகுதியில் அரிய இயற்கை நிகழ்வான பிரம்மாண்ட நீர்ச்சூழல் புயல் உருவாகியது. ஏரியின் வெப்பமான நீர்நிலையின் மேல் குளிர்ந்த காற்று வீசிய அபூர்வ கண்கவர் நிகழ்வு.
ஹார்முஸ் ஜலசந்தியில் வெளிநாட்டு சரக்கு கப்பல் ஒன்று தரைத்தட்டி நின்றதால் மாலுமிகள் அதிர்ச்சி. ஹார்முஸ் ஜலசந்தியில் பயணிக்கும் அனைத்து கப்பல்களும் ஈரானின் புரட்சிகர காவல்படை வழங்கும் வழிகாட்டுதல்களை கட்டாயம் பின்பற்ற அறிவுறுத்தல். தென்னாப்பிரிக்காவில் குடியேறிகளுக்கு எதிராக நாடு தழுவிய அளவில் நடந்த போராட்டங்களின் போது 900க்கும் மேற்பட்டோர் கைது. சில பகுதிகளில் போராட்டம் வன்முறையாக மாறி கொள்ளை சம்பவங்களுக்கும் வழிவகுத்த நிலையில் நடவடிக்கை. தோஹாவில் ஈரானும் அமெரிக்காவும் 2 நாட்கள் பேச்சுவார்த்தை நடத்திய போதிலும் நீண்டகால அமைதி ஒப்பந்தத்தை எட்டுவதில் எந்தவொரு பெரிய முன்னேற்றமும் ஏற்படவில்லை. 2 வாரங்களுக்கு முன்பு எட்டப்பட்ட தற்காலிக ஒப்பந்தத்தின்படி ஹோர்முஸ் ஜலசந்தி கப்பல் போக்குவரத்து பாதுகாப்பு மற்றும் ஈரானின் முடக்கப்பட்ட நிதிகளை விடுவிப்பதில் இரு நாடுகளும் கவனம் செலுத்தியதாக தகவல். நாடு முழுவதும் இந்த மாதம் பகல் மற்றும் இரவு நேரங்களில் இயல்பை விட அதிக வெயில் இருக்கும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் தகவல். தற்போதைய தென்மேற்கு பருவக்காற்றின் முன்பருவத்தில் மழை பொழிவு குறைவாகவே இருக்கும் எனவும் தெரிவிப்பு. அயர்லாந்துக்கு எதிரான T20 தொடரை தொடர்ந்து இங்கிலாந்துக்கு எதிரான முதல் T20 போட்டியிலும் வைபவ் சூரியவன்ஷி களமிறங்காததால் ரசிகர்கள் ஏமாற்றம். இந்திய அணியின் தொடக்க ஆட்டக்காரர்களாக சஞ்சு சாம்சன், அபிஷேக் சர்மா ஆகியோர் களமிறங்க உள்ளனர்.